நீங்க போடுறீங்க சார். சொல்லணும். ஒரு நீங்க நிமிஷம் 3 அவரால் மாசத்துக்கு அவரால முன்னாடி போட்டத இப்ப கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டீங்களோ இல்ல 4 மாசத்துக்கு முன்னாடி போட்டீங்களோ? வந்து இதுக்கு விளக்கம் உங்க ஆளுகள்ட்ட கொடுத்தாச்சு. டிடிகே ஒரு நிமிஷம் இருங்க, அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க உள்ள வராதீங்க. நீங்க அவர்கிட்ட பேசிட்டு நேத்து இருக்கேன். விளக்கம் கொடுத்தாச்சு ப்ரோ. நீங்களே இந்த இருங்க மேட்டர் டிடிகே. உள்ள சார். சரிங்க சார், நீங்க வந்து சார் தேவையில்லாம இந்த கேள்வி வந்து இந்த பிரச்சனை கொண்டு வரீங்கல்ல, நீங்க எதுக்கு சார் பேசுறீங்க கொண்டு வந்து இந்த பிரச்சனைய? ஏன்னா என்ன டேக் பண்ணிருக்காரு அவரு. என்ன டேக் பண்ணிருக்காரு, நான் கேள்வி கேட்கிறேன் அவரை. இல்ல சார், டேக் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து உங்களை நீங்க இந்த விஷயத்த டிடிகே கேட்க கூப்பிடல சார். டிடிகே நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு கூப்பிடுறதுக்காக நான் இங்க வரல. என்ன டேக் பண்ணீங்கன்னா என்ன டேக் பண்ணதுக்கான கேள்விகளை கேட்கறதா நான் அங்க வரேன். அதான் சார் நீங்க வந்து அதான் சார் கேக்குறீங்கன்னா அதுக்கு முத்துக்குமரன் வந்து பதில் தான் ஃபேன்ஸ்லாம் இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டாரு. கேள்விலாம் இப்போ கேட்கறாங்க சார். ஒரே அதனால நிமிஷம் தான் சார், நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லிடுறேன் சார். இப்போ என்னன்னா, இப்ப நான் பேசுறேன், என்னையும் தான் கூப்பிட்டுருக்காரு, நானும் தான் சார் பேசுறேன். இப்ப என்னன்னா, சௌந்தர்யா வந்து கவுடா கன்னடச்சி அப்படின்னு சொல்றாங்க சார். சொல்றது பூரா முத்துக்குமரன் ஆளுங்க தான். அவர் ஏதோ மண்ணின் மைந்தராமா, சௌந்தர்யா வந்து கன்னடச்சிங்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையே சார் உங்க ஆளுங்க சொல்றாங்க. அது கவுடாவா சரி கவுடாவா இருந்தா எங்களுக்கு என்ன சார்? நாங்க ஒரு சரி யார் சோப்பாக்குறோம், சொன்னாங்க? சப்போர்ட் பண்றோம். சரி உங்க ப்ரூஃப் முத்துக்குமரன் எடுத்து ஆர்மி ஃபேன்ஸ் தான், உங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான். அதனாலதான் முத்துக்குமரனை பத்தி நாங்க அங்க பேசணும். அது பேசி 3 மாசம் ஆச்சு. அந்த சரி பிரச்சனை இருங்க, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு இப்ப நான் போன ஒரு கேள்வி பிரச்சனையை கேட்கிறேன். கொண்டு வர்றீங்க. அவர் அதுக்கும் நான் சொன்ன தப்புன்ட்டாரு. தப்பு, சரி அதான் ப்ரூஃப் எடுத்து. தப்புன்றீங்க. திருப்பி திருப்பி அதே இப்ப சஜஸ்ட் கூட பண்றீங்கன்னா, சொன்னதுதான் இப்ப சொன்ன இல்ல சரி தப்புதான். ஒரே இப்ப நிமிஷம் நான் சார், இப்ப நான் சொன்ன சொல்லிடுறேன் தவறு சார். நான் டிசி சார், சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன் நானு. இருங்க இருங்க, நான் சொல்லிடுறேன் சார். டி சார் இருங்க, நான் சொல்லிடுறேன். அப்ப சொல்றீங்கன்னா நீங்க எதுக்கு சார் கவுடான்னு எதுக்கு சார் ஒரு பொண்ணை பிராண்ட் பண்றீங்க? கன்னட பொண்ணு எதுக்கு சார் பிராண்ட் பண்றீங்க? அப்படி பண்றதுக்கு நீங்க யாரு சார்? ஒரு பொண்ணை சார் நீங்க ப்ரூஃப் கொடுங்க. கவுடான்னு சொல்லுவீங்களா? ப்ரூஃப் கொடுங்க, எங்க தெலுங்கர், சொன்னாங்க? இவரை வந்து இருங்க. தெலுங்கர்னு சொன்னதே தப்புன்னா கவுடான் தெலுங்கு கன்னடம் எதுக்கு சார் சொல்றீங்க? சரி நேற்றுக்கு தான் ப்ரூஃப் உங்க கொடுங்க. ஆளுகள்ட்ட கேட்டேன். சரி நான் என்ன உங்களுக்கே கேட்கிறேன்னா, தெரியாது. உங்களுக்கு 3 டிடிகே மாசத்துக்கு முன்னாடி போட்ட லைவ் கமெண்ட்னே தெரியாதுன்னு வந்து உங்க ஆளுங்க சொல்றாங்க. அப்ப ஒண்ணு தெரியாம தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா இவ்வளவு நாள்? சரி நீங்க பேசுறதெல்லாம் கண்டினியூஸா பேசினா சரியாயிடாது. இப்ப நீங்க பண்ணதுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. இப்ப நீங்க சொன்னாங்க இல்ல சௌந்தர்யாவை கவுடா இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கொடுங்க. எங்க அப்படி சொன்னாங்க? யார் சொன்னது? என்னால எங்க சொன்னாங்களா? 3 ப்ரூஃப் கொடுங்க. மாசத்துக்கு முன்னாடியே அதே அதே அதான் சார். அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் போட்ட லைவ், அந்த லைவ்ல போய் பாருங்க இருக்கும். எங்க நான் பாக்குறது? இப்ப நான் நீங்க பண்ணது எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா என்ன உங்ககிட்ட ப்ரூஃப் சார் ப்ரூஃப் இருக்கணும்ல. இருக்கு? என்ன ப்ரூஃப் இருக்கு? அப்ப நீங்க வாய் வார்த்தையா என்ன என்ன வேணா சொல்லிட்டு போவீங்க, நாங்க நம்பணுமா? இல்ல சார், என்னது நீங்க வாய்க்கு பண்ற சொல்லிட்டு தப்ப போறோமா சார்? சரி சார், நான் நீங்க வந்து ப்ரூஃப் தப்புறது சரி சார். சரி விடுங்க சேவரா. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நபர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, சௌந்தர்யா வந்து கவுடா கன்னடன் நீங்க வந்து சொல்லவே இல்லையா? உங்க ஃபேன்ஸ் யாருமே சொல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் ப்ரூஃப் நான் எடுத்து சொல்லலன்னு காமிச்சிட்டேனா? சொல்றேன். இல்ல நீங்க நான் எடுத்துட்டு வாங்க. ப்ரூஃப் எடுத்து காமிச்சிட்டேனா? நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. நீங்க அப்ப ப்ரூஃப் எடுத்து நீங்க காமிச்சீங்கன்னா யார் சொன்னாங்களோ நீங்க நீங்க அவங்கள இல்ல கண்டிக்கணும். ப்ரோ, இல்ல நீங்க ப்ரோ, நாங்க சொன்னாங்க நீங்க மண்ணின் சரிங்க. அவர் மண்ணின் மைந்தன்னு நீங்க அவர் முத்துக்குமரன் மண்ணின் மைந்தன்னா சௌந்தர்யா யாருங்க சொல்லுங்க? எதுக்கு அந்த ட்விட்டை நீங்க போடுறீங்க? அப்படி போடுறதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? என்ன முத்து மட்டும் தான் மண்ணின் மைந்தனா? சௌந்தர்யா என்ன வேற பொண்ணா? இப்ப உங்களை யார் சொல்ல வேணாம்னு சொன்னது? மண்ணின் மைந்துச்சுன்னு அப்ப யார் சொல்ல ஏங்க வேணாம்னு சொன்னது? சௌந்தர்யா அது கன்னடங்கிறீங்க? யாருங்க எங்க சொன்னது? கமெண்ட்ஸ்ல வந்து சொன்னது சொல்றதா நாங்க யாருங்க? பதில் சொல்றோம். எங்க சரி நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னாங்கல்ல. சரி உங்க இப்போ கமெண்ட்ஸ்ல யார் கொடுத்தாங்களோ இன்னொரு கேள்வி அவங்கள சொல்லணும். கூடுதலா கேக்குறேன். சரி வேற அப்புறம் இன்னொரு கேள்வி கூடுதலா கேக்குறேன். 6வது சீசன்ல இதே மாதிரிதான் அசீமுன்னு ஒருத்தர் முத்துக்குமரன் பேசினாரு. 6வது சீசன் இதே மாதிரிதான் அசீமுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் டாக்ஸி கேம் விளையாண்டாரு. அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டார்ல ஒருத்தர், பக்கத்துல உட்காந்து கேள்வி கேட்டார்ல, அந்த நபர் கேக்குறாரு, முத்துக்குமது அசீம் வந்து இஸ்லாமியரு, அவருக்கு வந்து பாய்கள் கொண்டாடும் வெற்றினாரு. சரிங்களா சார்? நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப சார் சொன்ன விஷயத்த நீங்க இவ்வளவு தூரம் பெருசாக்குறீங்கன்னா நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரியா? நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், பாத்திரலாம். ஏன்னா சரி இப்ப இதை விட நான் பெரிய பிரச்சனையே ஆச்சு சார் 6வது சீசன்ல. இப்ப அப்படிப்பட்ட அசீம் அண்ணனா எதுக்கு முத்து பேசுறாரு? அவர் அசீம் எங்க இருந்தா முத்துக்கு என்ன வந்துச்சு? முத்து என்ன முத்து பேசினாரு? யார் அதிகமா அசீம் பத்தி பேசுறதுக்கு? என்ன பேசினாரு? அதான் அவர் எங்க இருக்காரு, அவருக்கெல்லாம் அட்ரஸ் தெரியுதா? இல்ல பிக் பாஸ் 6வது வீட்டுக்குள்ள சீசன்ல அவர் பேசினாரு. பிக் ஜெயிச்சதுக்கு பாஸ் ப்ரூஃப் வீட்டுக்குள்ள இருக்கா? பேசினாரு அவரு. வீட்டுக்குள்ள என்ன பேசல சார். இருங்க நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள பேசல. இன்டர்வியூ கொடுக்குறாரு வெளியே வந்து என்ன சொன்னாரு? ஜோக்கர்ட்ட. என்ன அசீம் சொன்னாரு வந்து சொல்லுங்க. எங்க இருக்காரு? அசீமோட வெற்றிக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உங்கள்ட்ட ஆதாரம் இல்ல, என்கிட்ட ஆதாரம் இல்லைங்கிறாரு. எதுங்க நீங்க அந்த ஆடியோ ப்ளே பண்ணுங்க. யூடியூப்ல இருக்குல்ல, ஆடியோ ப்ளே பண்ணுங்க. அவர் என்ன சொன்னாருன்னு திரும்ப கேட்போம். எல்லாரும் இத்தனை பேர் இங்க இருக்காங்கல்ல. ஏன்னா நீங்க வாய் வார்த்தையா உங்க வார்த்தைகளுக்கெல்லாம் இங்க மத்தவங்க சொல்றேன் குறுக்க சொல்றேன். முடியாது. அது முத்துக்குமரன் பேசுனது அசீம் அண்ணா அவ்வளவு தூரம் தப்பா பேசிருங்க சொல்றேன். அதான் நீங்க ப்ளே பண்ணுங்க. இப்போ ஆடியோ யூடியூப்ல இருக்குல்ல, ப்ளே பண்ணுங்க. இந்த இருக்கு போட. அவர் என்ன சொன்னாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அதை பேசுங்க. நீங்க இந்த ஆடியோ ப்ளே போடுறேன் பண்ணுங்க. போடுறேன்.
என்னோட இந்த ஐடியாலே இருக்கும். அத மேல வேணா ஷேர் பண்ணி விடுறாருங்க. இந்த ஐடியால இருக்கும் அந்த edit. ப்ளே பண்ணுங்க. அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு சொல்லுங்க. இது ஒரு செல்லு தானே இருக்கு. இதுல எப்படி இருங்க மேல நான் டேக் பண்றேன். அப்படியே நீங்க ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிட்டு கேட்டுங்க. மேல ஷேர் பண்றேன் பாருங்க. இல்லைன்னா உங்க உள்பேட்டியில வருமா? உள்பேட்டில வராது. மேல ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது இன்றி இது முடிச்சதுக்கு அப்புறம் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நபர்கிட்ட வந்து பேட்டி கொடுத்தவர். ஏன்னா இந்த நம்பர் தான் போன சீசனை அசீமான வந்து பாய்கள் கொண்டாடு வெற்றினாரு. என்னைய வந்து பர்சனலா அபியூஸ் பண்றாரு. நீ என்னால 2 சட்டையை போட்டு இன்டர்வியூ பண்ற, நீ எல்லாம் என்ன ஒரு ஆளு, உன் மேல கேஸ் கொடுப்பேன் அப்படின்னாரு. சரி வந்து கொடுங்கன்னு நானும் சொன்னேன். வரல, அது வேற விஷயம். இப்ப ஏன் முத்து இந்த மாதிரி பேசுறாரு? அதை பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க சேகுவாரா. நாங்க வந்து அசீம் ரசிகர்களாக இருக்கும்போது எங்களுக்கும் அந்த கோபம் வரும். அதுவுமே இருந்திருக்கு. நீங்க நம்ம சாதியை வச்சு பேசணும். நீங்க பாய்கள் கொண்டாடும் சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். இப்ப அவர் என்ன வார்த்தை சொன்னாரு? நிமிஷம் இருங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ற கேள்வியை முன்வைக்கிறாரு அவரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் டிடிகே இருங்க நிமிஷம் இருங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ற கேள்வி அவர் திரும்பவும் கேட்கிறாரு. அவரு வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். அது சரியானு மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா இப்ப பாத்துருப்பீங்கல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றேன் 6வது சீசன்ல வந்து ஜெயிச்சதுக்கு எந்த ஆதாரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவர் ஜெயிச்சதுக்கு ஆதாரம் இல்லையா? அது எப்படி முத்துக்குமரனு தெரியும்? 6வது சீசன்ல அசீமனை எப்படி ஜெயிச்சாருன்னா மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருப்பாரு. அந்த இருங்க, அந்த வரியை திரும்பவும் கேளுங்க. அவர் என்ன சொல்றாரு? திரும்ப ஒரு வரியை பேசுறதுக்கு நான் கேட்டு மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சு நான் என் வீடியோல பேசியிருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இல்லாட்டினா இருங்க, இன்னொரு செல்ல போட்டு அவர் என்ன பேசிருக்காங்க எல்லாத்தையும் ப்ளே பண்ணுவோம். ஓகே, தெளிவா சொல்றாரு. அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு உங்ககிட்ட டேட்டா இல்ல, எங்ககிட்டயும் டேட்டா கிடையாது. மூலையிலே உட்கார்ந்துருக்கேன். என்ன பிஆர் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கியா? கஷ்டம் தான். நடக்கவே நடக்காது. அசிங்கமா திட்ட மாட்டாங்க. ஏன்னா எதுவும் பண்ணல, அவனை என்னடா காமிச்சுக்கிட்டு ரசனைகள் மறைச்சுனா எப்படி? நீங்க உள்ள வீட்டுக்குள்ள இருக்கும்போது சொன்னீங்க 6வது சீசன்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்படி எல்லாம் பண்ணாரு, ரொம்ப நெகட்டிவா தான் இருந்துச்சு, வின் பண்ணாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? வின் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு? எங்க இருக்காரு? அதான் நானும் கேக்குறேன். எங்க இருக்காரு? அதுதான் கேக்குறேன். புரியுதுங்களா? ஆனா இந்த நான் இந்த நிகழ்ச்சி அந்த மாதிரி வின் பண்ண அவரு எங்க இருக்காருன்ற ஒரு கேள்வி வருதுல 100%. ஆனா இப்ப 6வது சீசன்ல இருந்து எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்டயும் டேட்டா இல்ல, என்கிட்டயும் டேட்டா இல்லை. ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, அதுக்கப்புறம் மக்கள் அவர் என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்களா, மறந்துட்டாங்களாங்கிற கேள்வி. பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி அந்த 106வது நாள் கப்ப வாங்கி கேட்டீங்களா ப்ரோ? கேட்டேன். என்ன சொன்னாரு அவரு? கேள்வி இருக்குன்றது மட்டும் தான் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சேவர் அப்புறம் உங்களுக்கு ஆதரவு வேணா இன்னொரு வீடியோ அசீமனை வீட்டுக்குள்ள இருக்கும் போதே இவருடைய குருநாதரா இருக்கக்கூடிய அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர்கிட்ட அந்த வீடியோ இருக்கு. அவர்கிட்ட சொல்றாரு, அது என்ன இஸ்லாமியரா இருந்துகிட்டு அவர் வந்து எங்க பிறந்தாலும் தமிழனே சொல்றாரு, அவர் என்ன அப்படி ஒரு ஆளா, அவர் என்ன தமிழனா அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க ப்ரோ. யார் சொன்னது அந்த மாதிரி? அந்த இவர் தான் ப்ரோ, முத்துக்குமரனும் பிளஸ் வந்து அவரோட குருநாதரும். ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணிடுவோம் எல்லாத்தையும். இந்த வீடியோல சிக்கல் கிடையாது. இந்த வீடியோல என்ன முரண் இருக்கு? இந்த வீடியோல சிக்கல் கிடையாதா? ஏங்க இப்ப வந்து முத்துக்குமரன் ஜெயிச்சதே வந்து இல்ல, முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கே ப்ரூஃப் இல்ல. இப்ப நாங்க சொல்றோம் ப்ரூஃபே கிடையாதுடா. இல்ல இதுல இதுதான் பிரச்சனை சேகுவேரா ப்ரோ உங்கள்ட்ட. சரி இந்த வீடியோல வருவோம். இப்ப வந்து அதிகமான இருங்க நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லுங்க. இப்ப நான் வந்து முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன முத்துக்குமரன் ஓட்ட வாங்கினாரே கிடையாது. அசீமனுக்கு 50 லட்ச ரூபாய் காரு பிளஸ் கார் கொடுத்தாங்க. முத்துக்குமனுக்கு அது கூட கொடுக்கல. ஏன்னா சீசன் ஃபெயிலியர், முத்துக்குமன் டைட்டில் வின்னருக்கு தகுதி இல்லைன்னு நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா அதுல எந்த இதுவும் இல்லையா அப்படின்னு விட்டு போயிருவீங்களா? அவர் என்ன சொன்னாரு? ஜெயிச்சதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? அந்த வார்த்தையை திரும்ப, அவர் சொன்ன வார்த்தை திரும்ப நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. எதுக்கு எக்ஸ்ட்ரா வார்த்தை எல்லாம் நீங்க சேர்க்கறீங்க? அவர் சொன்ன வார்த்தைக்கு டேட்டா கிடையாது, என்கிட்ட டேட்டா கிடையாதுன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் டிடிகே இருங்க, திருப்பி ப்ளே பண்ணுமா பண்றேன். அதான் நான் கேக்குறேன், எங்க இருக்காரு அவரு? அசீமன் எங்க இருக்காருன்னு கேக்குறாரு. அந்த மாதிரி வின் பண்ண அவரு எங்க இருக்காருன்ற ஒரு கேள்வி வருதுல 100%.
ஆனா இப்ப 6வது சீசன்ல இருந்து எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட டேட்டா 100% 6வது சீசன்ல ஒருத்தர் எப்படி ஜெயிச்சாருங்கிறதுக்கு உங்கள்கிட்டயும் டேட்டா இல்ல, என்கிட்டயும் டேட்டா இல்லங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அதான உண்மை. யார்கிட்ட டேட்டா இருக்கு? அதான் உண்மையா? அதான் உண்மைனா இப்போ முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு மட்டும் என்ன ஆதாரம் இருக்கு? ஆமா, என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்க, அதான் நானும் கேக்குறேன். அதான் என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்க ப்ரோ. அப்ப முத்துக்குமரன் ஜெயிச்சது நாங்க சொல்லிக்கலாமா? அவர் ஜெயிச்சது பிஆர்எஸ் தான் வாங்கினாரு, அவர் டிஎம்கே ஐடிவிங்க மூலமா வாங்கினாரு, இல்லாட்டினா ஆளுங்கட்சி வாங்கினாரு, இல்லாட்டினா யாரோ ஒரு துணை போனாங்கன்னு சொல்லிக்கலாமா? இல்லாட்டினா இவர் சொல்ற மாதிரி பாய்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சாதியை குறிப்பிட்டு அந்த சாதிக்கார ஆட்கள் எல்லாம் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க. சொல்லலாம்னா சொல்லுங்க, சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல டிஎம்கே ஐடிவிங்க, இப்ப நீங்க இதெல்லாம் பேசுனீங்கல்ல, இப்ப இல்ல நான் ஸ்பேஸ் பேசல போடுறேன். ப்ரோ, பேசலாமான்னு கேட்டேன். பேசலாமா இல்ல ப்ரோ, நல்லா கேட்டீங்க. இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, இப்ப நான் ஸ்பேஸ் போடுறேன். டிஎம்கே ஐடிவிங்க உங்களுக்கு சொருவுறது இப்ப நீங்க இருந்து பாருங்க. உங்களுக்கு டிடிகே ஐடிவிங்கல இப்ப நான் போடுறேன் வாங்க. அதாவது டிஎம்கே ஐடிவிங்க போடு, நீ என்டிகே ஐடிவிங்க போடு, எந்த ஐடிவிங்கா இருந்தாலும் போட்டு சொருகு பார்க்கலாம். நீங்க வாங்க. இப்ப நாங்க நானும் வேற ஐடியில வரேன். சேவ் வரா ப்ரோ, எனக்கும் வேற ஐடி இருக்கு, நான் அதுல வரேன். இப்ப வாங்க உங்களுக்கு டேக் பண்றேன், நீங்க அங்க பேசுங்க. இல்ல இந்த ஐடி டேக் பண்ணாதீங்க ப்ரோ, இது வேற ஐடி. இது வேற ஐடி, அவ்வளவுதான் இவங்களுடைய இது. இவர் டிஎம்கே ஐடிவிங்களை இந்த ஆள் இருந்துகிட்டு இந்த ஆளே நம்மள இது பண்றாரு. இதுல நான் இன்னொரு மேட்டரையும் உடைக்கிறேன். அசீம் அண்ணா இவங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்களோ. என்ன இப்ப கேள்வி அசீம் பத்தி கேட்டோடனே பேசாம போயிட்டாரு. அசீமோட இன்வாலிடேட் பண்ணிட்டு ஒருத்தர் பேசி இருக்காரு. இந்த சீசன் வின்னரு பண்ணதுக்கு டேட்டா இல்ல அப்படின்னு சொன்னா இவரு பின் பண்ணதுக்கும் டேட்டா இல்ல. இப்ப இவரு இந்த அடுத்த ஒரு நிமிஷம் நான் அமைதியா இத கேட்டுட்டு தான் இருந்தோம் 2 நாளா. சரி, நான் இது 2 சைடுமே வார்த்தைகள் மாறி மாறி இருந்தனாலதான் உள்ள வரல. பட் இது எந்த கட்டத்துக்கு போகுதுன்னா, டிஎம்கே ஐடிவிங் வச்சு சொருகுவேன் அப்படின்னா அது வாட் இஸ் தட் மீனிங்? ஹி இஸ் கம்மிங் அண்ட் டெல்லிங் இன் ட்விட்டர் பப்ளிக்கா த்ரெட்டன் பண்ணிருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு மிஸ்டர் சே அப்படின்றது தெரியல. யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல அது இல்லாம இது ரெக்கார்டட் ஸ்பேஸ் இல்ல, அதனால தான் ஐடிவிங் வச்சு சொருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போறாரு. நீங்க சே வரும்போது தயவு செஞ்சு டிசி vlog உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்டாவே வைக்கிறேன், ரெக்கார்டட் ஸ்பேஸாவே போடுங்க. ஸ்பேஸா போய் வார்த்தைகளோட தரத்தை பத்தி பேசுறவரு, சேகுவாராவோட போட்டோவை வச்சுக்கிட்டு கம்யூனிசம் பேர்ல மேஜிக் ஒண்ணு தெரியுமா? இது ரெக்கார்டட் ஸ்பேஸா போட்டிருந்தா இப்ப மேல இப்படி ஐடிவிங் வச்சு சொருகுவேன்லாம் பேசி இருக்க மாட்டாரு. அந்த தைரியம் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு என்ன கேள்வி சேக்கிட்ட இருக்கணும்னா, எல்லா ஸ்பேஸ்லயும் போய் என் ட்வீட் எடுத்து நீங்க மேல வச்சு பேசுறீங்கல்ல, அது ஓகேவா? பட் ஆனா இங்க ட்விட்டர்ல நிறைய பேஜஸ் இருக்கு. டிஎம்கே ஃபெயில்னு சொல்லி ஒரு பேஜஸ் இருக்கு. அதுல நிறைய மார்பிங் வீடியோ, நிறைய உங்க கட்சி வச்சு போட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட விடாமுயற்சியோட இதுக்கு பிளாக் வச்சு போட்டிருக்காங்க. நீங்க உண்மையிலே அவ்வளோ இது நல்லவரா இருந்தா, உங்க கட்சிக்கு நீங்க தொண்டு எடுக்கிறீங்க இருந்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கோ அண்ட் ஸ்பீக் வித் தம். அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். 10,000 20,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஸ்பீக்கர். ஆனா லிட்டரலா வாட் யூ ஆர் டூயிங் ஹியர் இஸ், இங்க ஒரு பிக் பாஸ் வியூவர்ஸ் இருக்கிற ஒரு கிரவுட்ல ஒரு பவர் கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாட்டாமத்தனம் பண்றதுக்காக நான் கேஸ் போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன்னு பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அமைதியா இருக்கும்ன்ற காரணம் ரீசன்னா நீங்க எந்த அளவுக்கு முட்டாள் அப்படின்றது ப்ரூவ் ஆகுறதுக்கு தான். ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ட் என்ன ஏதுன்றது தெளிவா தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசணும். அதவே ஃபர்ஸ்ட் தெரியல. குழப்புறது. இட் இஸ் கால்ட் கிரிமினல் இன்டிமிடேஷன் சொல்லுவாங்க. உன் மேல நான் கேஸ் தூக்கி போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கிளியரா பண்ணிக்கோங்க. நீங்களே இப்ப ரூலிங்ல இருக்க கவர்மெண்ட்டை நீங்க எப்படி தெரியுமா இது போர்ட்ரே பண்றீங்க? நான் டிஎம்கே ஐடிவிங்க வச்சு உங்களை சொருகுவேன்னு சொல்லும் போது யூ ஆர் லிட்டரலி டெல்லிங் தம் அஸ் ஒரு என்ன சொல்றது அடியாள் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கிளாரிட்டி இல்ல வெதர் ஹி இஸ் ரியலி இன் டிஎம்கே ஐடிவிங். அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு தெரியல. உண்மை இப்ப யாரு வேணா நான் கூட தான் சொல்லிக்கலாம், மோடிக்கு பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை கிரியேட் பண்ணிட்டு 4 வேற ஏதாவது கட்சி போஸ்ட் போட்டுட்டு 4 சோசியலிஸ்டிக்கா 4 மெசேஜ் போட்டுட்டு நான் அப்படி மிரட்டிட்டு போனா how you guys believe really he is in that, really he is getting payroll out of it? மாசம் டிஎம்கே ஐடிவிங்ல இருந்து சப்போர்ட் வருதா இல்ல சம்பளம் வருதான்றதே நம்மளுக்கு தெரியாது. இவர் யாருன்னே தெரியல. இங்க இருக்க எல்லா மக்களையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. வார்த்தை தரத்தை பத்தி பேசுற இவரு பிபி ஷிட் சௌந்தர்யான்லாம் ட்வீட் போட்டு வச்சிருக்காரு.
இல்ல இல்ல அதுக்கான இது இப்போ மட்டும் இல்ல, முன்னாடி தெரியாம அவர் சுத்தி வச்சு போட்டிருக்காரு. பேசிட்டு இருக்கிறதுல 4 பேர் அபியூசரா தான் இருப்பாங்க. அந்த அபியூசர் பாத்தீங்கன்னா இங்க இருக்க நம்மள ஆ, எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணி மீம் பண்ணி போட்டவங்க தான். டேக் பண்றதுக்குலாம் பர்மிஷன் வேணும்னு கேக்குற மிஸ்டர் சேகுவேரா எங்களை பத்தி அசிங்கமா மீம் போட்டவனை சுத்தி உட்கார வச்சுட்டு கோ ஹோஸ்ட் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. கேட்டா ஐடிவிங்க வச்சு சொருகுவேன் நீங்க வந்து மிரட்டிட்டு போறாரு. ஓகேவா? இதுக்கு வந்து அவர் வந்து தைரியமா இருந்தா இங்க வந்து பதில் பேச சொல்லுங்க. அவருக்கு வந்து ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்து பேசுவாரு, இல்லைன்னா வந்து பேச மாட்டாரு. ஏன்னா அப்பதான் மியூட் போட்டு பேச முடியும்ல. அப்ப டேக் பண்ணி கூப்பிட்டா வந்து பேச மாட்டாரு. அண்ட் செகண்ட் திங் வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து எல்லாத்துக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லி எந்நேரமும் இருக்காரு. இங்க அவனுக்கு வேலை இருக்கு. ப்ரூஃப் கொடு நீ போய் ப்ரூஃப் எடுத்துட்டு வா, நான் இப்படி பேசல. நேத்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ரன் பண்ணாரு. நீங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் எந்த டெக்கோரம்ல ரன் பண்ணணும்னு கூட தெரியாது. ஹோஸ்டா உட்காந்துட்டு அங்க அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் வந்து ஒருத்தவங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க, மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஹோஸ்டா இருந்துட்டு இவர் இஸ் எனேபிளிங் தட். ஓகேவா? ஒரு ஹோஸ்டா இருந்துட்டு அவ்வளோ அபியூசர்ஸ் அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்க இந்த ட்விட்டர் தளத்துல உட்காந்துட்டு. அது வந்து ஃபர்ஸ்ட் பிபி ஸ்பேஸா போடப்பட்டு அதுக்கு டிஸ்க்ளைமர் வேற கொடுக்குறாரு. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னா இப்படிதான் இருக்கும், வார்த்தை தரித்து தான் இருக்கும். அதனால வந்து இல்ல யாரும் வந்து பொலிட்டிக்கல் நினைக்க ஸ்பேஸா வேண்டாம். போடுறவரு பிபி ரிலேட்டட் ட்வீட்ஸ மேல பின் பண்ணி வச்சுட்டு ஒரு ட்வீட்டுக்கும் எதுக்கு அங்க இருக்க பொலிட்டிக்கல் பீப்புள்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டு ஐடியாலஜி இது பிரிங் பண்ணிட்டு இருந்தாரு. அது ரெக்கார்டட் ஸ்பேஸ் தானே, போய் கேட்டு பாருங்க. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் நடத்துங்க. பிபி ஸ்பேஸா அது கூட போட்டு இது பரவாயில்ல பண்றது. அபி, அது கூட பரவாயில்ல. ஓன் ஃபேண்டம் மெம்பரையே அபியூஸ் பண்ண வச்சு அவங்க எல்லாம் அபியூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்க்ளைமர் போடுறாரு. இதுக்கு பேரு தான் இதுதான் அபியூஸ் வந்து எனேபிள் பண்றது. இப்ப நான் இங்க இப்ப வாங்க வந்து சார், இங்க இல்ல வாங்க இப்ப சார். இப்ப இங்க டிஎம்கே இவ்ளோ ஐடிவி இதுல இப்ப இவ்ளோ பேர் இருக்க மத்தியில ஐடிவிங்க வச்சு சொருகுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு பேஜே வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் உட்கார்ந்து இருக்கா. அதை விட்டா இங்க வந்து எவன் வந்தாலும் கேஸ் போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன்னா நீ போடு, தைரியமா இருந்தா கேஸ் போடு. எவன் கேஸ் போடுறானோ அவனை வந்து கூப்பிட்டு வந்து பேச வை. ஃபர்ஸ்ட் நீ டிஎம்கே ஐடி விங்ல இருக்கியா, ஆர் யூ கெட்டிங் த பேரோல் அவுட் ஆஃப் இட், அதை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு நீ பேசு. யாருன்னே தெரியாது. இது சேகுவாரா போட்டோ வச்சுட்டு சேகுவாராவோட ஒரு பாலிசியை கூட ஃபாலோ பண்றது இல்ல. சும்மா 4 போஸ்ட் போட்டுட்டு 3 மாசம் வந்து டிஎம்கேன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா இங்க வந்து பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நான் அதுலதான் இருக்கேன்றாரு, அதுவும் போய். இங்க இல்ல வந்து மக்களை எல்லாமே போய் மிரட்டுறதுக்கு நீங்க யாரு? ஆளுங்க இல்லாதப்ப பேசக்கூடாது அப்படின்றது, அதுக்கப்புறம் ஆளுங்க இல்லாதப்ப மார்க் பண்ண வேண்டியது, என்னை பத்தி என்ன இளவரசின்னு ஒருத்தங்க அவங்கள பத்தியுமே மார்க் பண்ணி கிண்டல் பண்ணி இது பண்ணது. இளவரசி வந்து அந்த இது ஸ்டூடியோக்கு போகவே கிடையாது. அவங்கள வந்து இவங்கதான் ஸ்டூடியோக்கு போனாங்க. இந்த பெண்மணி தான் இளவரசி போய் வந்து ஹோஸ்ட் கிட்ட செருப்படி வாங்கினாங்கன்னு சொல்லி மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்பி அது மூலமா 4 பேர் அந்த இளவரசின்ற பொண்ணை வந்து அபியூஸ் பண்ணி ட்வீட் போட்டாங்க இவங்க ஓன் ஃபேண்டம்ல இருந்து. அத பத்தி எல்லாம் பேசவே கிடையாது இந்த மிஸ்டர் சேகுவேரா. மத்தவங்களுக்கு எல்லாம் மாரல் பாலிசிங்க்கு முதல்ல போயிடுவாரு. இல்ல அபி, அவர் தான் போய் அங்க மொக்க வாங்கினாரு ஹோஸ்ட் கிட்ட. இந்த மாதிரி பேர் வச்சு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அவர் தான் மொக்க வாங்கினாரு. ஆனா இளவரசி கிட்ட வந்து பிரைவேட் பிக்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்ண விட்டா நம்ம போய் அதை அந்த கேள்வி அபியூசர் கேட்டோம்னா யார் அபியூஸ் பண்ணோம்னா கோஹோஸ்ட்ல வச்சுப்பாரு, அவங்க ஃபேண்டம்ல வச்சுப்பாரு, சப்போர்ட் அதுதான். பண்ணுவாரு. அபியூஸ் எனேபிள் பண்ணிட்டு இவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் போகுது பேசக்கூடாது சீசன் முடிய போது எதுக்கு என்னவோ போங்க அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசக்கூடாதுன்னா இப்பவும் வந்து சும்மா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எடுத்துட்டு வான்னு பார்த்தா ஏங்க இப்ப கீழ வந்து 2 இன்னும் கமெண்ட் ஐடிவிங்க வந்து போட்டிருக்கேன். சொருகுவன்ட்டு டிடிகே போயிட்டு தமிழ் இருக்காரு. ஒரு நிமிஷம் அபி. இல்ல கீழ இவங்க என்ன 2 தெரியுமா ஒரு பண்ணுவாங்க, இவங்க என்ன நிமிஷம் தெரியுமா பண்ணுவாங்க, இப்ப நம்ம கீழ பேசிட்டு 2 இருக்கிறத அதை கேவலமா ஸ்கிரீன்ஷாட் ஸ்டீல் பண்ணி போட்டிருக்கேன் காமிச்சு பாருங்களேன். அதை சிரிச்சிட்டு மேல இருப்போங்க. டேக் பண்ணுங்களேன். டிடிகே தமிழ் கீழ 2 இல்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன், அதை மேல டேக் பண்ணுங்க. அவரோட இல்ல தரத்தை இப்போ பாருங்க. ஒரு இல்ல நிமிஷம் இப்போ அபி. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம பேசுறதெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி உட்காந்து கேவலமா அபியூஸ் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை அந்த மாதிரி பண்ணிட்டு ஜென்மங்க போட்டோம், தான் அதை அதெல்லாம். பத்தி கவலை இல்ல. அவ்வளவுதான் அப்ப புத்தி நல்லா கேட்கட்டும். இந்த அப்படின்றதுலாம். ஸ்பேஸ்ல வந்து கேட்கறதுக்கோ மேல வந்து பேசுறதுக்கோ தைரியம் இல்லாம தானே இன்னொரு பக்கம் ஸ்ட்ரீம் பண்ணி உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இவரு கிங் ஸ்டீவோட ஒரு போட்டோ போட்டிருக்காருல, இந்த பையன் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு. ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்ல அசிங்கமா பேசுறது வைக்கிறது. அந்த 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 குரூப்ல சேகுவாராவும் பாட்டா இருக்காரு. அதுக்கு ப்ரூஃப் வேணும்னா ஐ வில் கிவ் இட். ஓகேவா? அதுக்கும் வந்து இவர் எனேபிள் பண்றாரு. நான் எங்க சொன்னேன் ப்ரூஃப் கொடுனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெட்டியாவா இருக்கானுங்க, உனக்கு எப்ப பார்த்தாலும் வந்து வார்த்தை ஜாலமா. நீங்க தான் போய் ஒவ்வொரு ஸ்பேஸா உட்காந்து வார்த்தை ஜாலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்து அவ்வளவு ஸ்பேஸ் ரெக்கார்டிங்லாம் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னா ஆமா. வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒண்ணுமில்ல மேஜிக் சிஸ்டர், இப்போ வந்து அவர் வந்து இப்போ ஏதோ பண்றேங்கிறாரு, சொல்லுதான் அப்படிங்கிறாரு.
இப்போ ஏங்க எனக்குமே வந்து நேத்து அவர் போட்ட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ மட்டும் கேளுங்க, அவரோட அதான் தரம் அதான் என்னன்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? உம் நீங்க அதுலயே நிறைய கட்டிங்ஸ் இருக்கா, அதை எடுத்து போட்டு கேளுங்க. நீ வந்து இவ்ளோ நாள் ஸ்பேஸ்ல வந்து நீ வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண? முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ண, அறம் கண்ணியம் இவ்ளோ நாள் பேசுனீங்கல 3 மாசம். அந்த ஸ்பேஸ்ல என்ன போச்சு? பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னா நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? இப்ப இங்க வந்து நான் வந்து டிஎம்கே ஐடிவிங் சொருகிருவேன்னு கூப்பிட்டு வர்றீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்படி மிஞ்சி பார்த்தா ஒரு அப்படி நிமிஷம் பார்த்தா இருங்க. மேஜிக் மிஞ்சி சிஸ்டர் இந்த போனா என்ன சாருமே பண்ணுவீங்க? கூப்பிட்டு அப்படி வச்சு அசிங்கமா பேசுவீங்க. அதானே? அசிங்கமா பேசினால யாரும் ஃபீல் பண்ண போறது கிடையாது. இட் வில் ஹேப்பன் ஆமா ஒன்லி டு யாருக்கு நடக்கணும்? பேசுற உங்களுக்கு தான் அசிங்கம், கேட்குற எங்களுக்கு அசிங்கம் இல்ல. அந்த பேசிக் புரிதல் கூட உங்களுக்கு எல்லாம் இல்ல. அப்படி பார்த்தா மேஜிக் சிஸ்டர் சாரே வந்து டிஎம்கே ஐடிவின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் சேனல்ல டிஎம்கே தானே சப்போர்ட் பண்றாரு. என்ன கொடுமை இல்ல இருக்கு. இல்ல இல்ல எனக்கு அவர் நான் டிஎம்கே யாருன்னு அவருக்கு ஐடிவிங்கானே தெரியாதுங்க. தெரியல நான் ஃபர்ஸ்ட். யாரும் தெரியாது பாவம் அவருக்கு. தெரிஞ்சப்பறம் பேசுவாரு. அதுதான் மேஜிக் சார். என்னன்னா வந்து இப்போ நானுமே வந்து இப்போ நான் அதான் இப்போ நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்றோம்னா இது வேற, அரசியல் வேறன்னா நம்ம வந்து தனித்தனியா இருக்கிற இவங்க எல்லாம் இது வந்து சொல்லிட்டு இப்படி போறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் முடிஞ்சா சொல்ல வேண்டியதானே. அஜீம் அண்ணா வெற்றி பெற்றதுக்கு வந்து எப்படி முத்துக்கு அது ஏங்க சொல்றாவுல அதாவது மக்கள் இவர் சத்தியமா புரியலங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. எனக்கு முத்து வெற்றி பெற்றதுல நான் வந்து எந்த விதமும் சொல்லல. அவரு வந்து மக்கள் ஓட்டு இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? அப்போ அப்படி ஒரு கேள்வி வரும்ல. இல்ல அப்பா இதே கேள்வி வரும். அடுத்த வருஷம் இதே முத்துக்குமரன் என்ன பண்றாரு, எந்த இடத்துல இருக்காருன்றத நம்மளும் பார்க்க தானே போறோம். அடுத்த வருஷம் இன்னொரு வின்னர் வந்து சொல்லுவாங்க, போன வருஷம் இருந்தாரு அவர் அபி எங்க காணோம்னு. அபி சேகுவாராலாம் எப்படின்னா அவங்க கும்பல் இருக்கும்போது மட்டும்தான் அவருக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்கும். தனியா வந்து கூப்பிட்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஓடிடுவாரு. எங்க ஸ்பேஸ்க்கு வாடா, நீ எங்க ஸ்பேஸ்க்கு வாடான்னு சொல்லிட்டு. ஏன் ஏரியாக்கு வாடா, ஏன் இப்படி ஏரியாக்கு வாடா அப்படின்னு இங்க வடிவேல் பொண்ணுங்க நாங்க தான் இருக்கோம். பொண்ணுங்க நாங்களாம் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் போடுறோம். நீங்க பண்றதுக்கு ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வரோம். வருவாரா சேகுவாரா? கூட வரமாட்டாரு. 2 அபியூசரை கூட்டிட்டு வருவாரு மேஜிக். கூட வந்து அந்த கிங் ஸ்டீவ், அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர் என்ன, இல்ல கூட இருக்கிறது எல்லாமே அபியூசர்ஸ் தான். நிறைய பேர் இதுல அபியூசர்ஸ் தான். ஒரு சில ஜெனியூன் முத்து ஃபேன்ஸ் தான் வந்து நீட்டா பேசுறாங்க. அங்க ஒரு பொண்ணு எல்லாம் சொல்லுது, அங்க சொல்ற பொண்ணுங்களோட அட்வைஸையும் கேக்குறது கிடையாது, இப்படி பேசாதீங்கன்னு சொல்றது. அதுதான் இப்போ நான் ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுக்குறேன் மேடம். இங்க கீழே இருக்க எல்லாத்துக்குமே இப்போ சாதி பார்த்து நம்ம ஒருத்தரை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்படி சப்போர்ட் பண்ணவே கிடையாது. அது மாதிரி மதத்தை பார்த்து இந்த மதத்துக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணணும், அப்படியும் சப்போர்ட் பண்ண கிடையாது. இல்ல சார், சரி இந்த ஒரு நிமிஷம் மொழிக்காரங்களுக்கு அந்த தான் டாபிக் உள்ளேயே போக வேண்டாம். அது வந்து அது ட்விஸ்ட் பண்ணி அவங்களோட அஜெண்டா அவங்க பிராண்ட் பண்ணது. நீங்க போட்ட கமெண்ட் வந்து அவன் என்ன கேள்வி கேட்டான்னு கேட்டீங்க, நீங்க அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். அவங்க அப்படி கேட்டது அதே மாதிரி அசீம் அண்ணன் வந்து ஆனா அதை வந்து பிராண்டிங் பண்ணாங்கல்ல. மதம் பார்த்து நம்ம பண்ணவே கிடையாது. தப்பு. ஆமா நம்ம மதம் சார் எனக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு, அந்த சௌந்தர்யாவை வந்து இவங்க உங்க அந்த சைட்ல இருந்து ஏதோ அபியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ப்ரூஃப் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இவங்க கமெண்ட்ஸ்ல இது பண்ணது இல்ல இல்ல அது எங்க மட்டும் கொஞ்சம் பிபி முடிஞ்சா கொண்டாட்டத்துல எங்களுக்கு சொல்றீங்களா? கொஞ்சம் எடுத்து கேக்குறீங்களா? கொடுங்க சார். பிபி கொண்டாட்டத்துலயா? பிபி கொண்டாட்டத்துல அப்புறம் உங்களோட லைவ்ல இல்ல கூட பிபி போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. ஜெனி, பிபி கொண்டாட்டத்துல நடந்தது நம்ம பசங்களே வந்து அங்க பிரசாந்த் தான் என்கிட்ட சொன்னாரு. அவரு சொல்லிதான் எனக்கு தெரியும். கால் பண்ணி அந்த அன்னைக்கு இன்டர்வல்ல இங்க கால் இல்ல பண்ணி சாரோட லைவ்லயும் ஏதோ போட்டிருக்காங்களாம், சௌந்தர்யா வந்து கன்னடா அந்த மாதிரி. எனக்கு அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க சார். இல்ல ஏன்னா அது ரொம்ப பழைய ஃபுட்டேஜ். நான் தேடணும். பட் நான் நான் தேடி நோட் எடுத்துறேன். பண்ணது வந்து ஃபுல்லா தப்பா எல்லா ஆக்டையும் வந்து எல்லா இடத்துலயும் வந்து சொல்லி பிசிஆர் ஆக்ட கொண்டு வராங்க, என்னென்னவோ கொண்டு வந்து உட்காந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பப்ளிக்கை த்ரெட்டன் பண்றது. இப்போ ஏறி வந்து டிஎம்கே ஐடி இங்க வச்சு நான் சொருகுவேன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் த்ரெட்டனிங் ஆஃப் பப்ளிக். இதெல்லாம் வந்து சார் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவருக்கு தான் வந்து எல்லா லாஸ் அண்ட் எதுவும் தெரியும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள். இன்னொரு காமெடி, தற்குறிங்கிறது தமிழ் வார்த்தையா, அதனால வந்து யார் வேணாலும் தமிழ்ல கெட்ட வார்த்தைகள் அப்படி நிறைய அந்த இருக்கு. வார்த்தையை சொல்லி தமிழ்ல வந்து நல்ல செந்தமிழ்ல நிறைய பேட் வேர்ட்ஸும் இருக்கு. அப்ப அதையும் உட்காந்து சர்வசாதாரணமா யூஸ் பண்ணிட்டு நார்மலைஸ் பண்ணிட்டு போயிடலாமா? இல்ல அதுக்கு தான் கேட்டேன். சேக்குவாராவே நான் கேட்டேன், நீ தற்குறியா பாப்போ, நல்ல வார்த்தை தானே, நீ தற்குறியா? அவரு இப்ப நான் வந்து இப்ப சில பேர்லாம் வந்து முத்துக்குமரன் ஃபேண்டம்ல ஆமா நான் அபியூசர்னு பெருசா ஒத்துப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசுங்கன்னு எனேபிள் பண்ணிட்டு இனிமேல் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸா போறது. அதுக்கு சில பேர் முட்டு கொடுத்துட்டு ஜெகுவார் இஸ் குட் ஆர்டிகுலேட்டர் ஒரேட்டர் அப்படின்னா அங்க போய் வந்து போதி தர்மம் மாதிரி மாரல் பாலிசிங் பண்றது. எதுக்கு இந்த வேலை? ஒண்ணு இருந்தா அபியூசராரு, இல்ல அபியூசர் மாதிரி தைரியம் இருந்தா நீயும் அபியூஸ் பண்ணிட்டு போ. ஒருத்தவனை வச்சு அபியூஸ் பண்ண வச்சுட்டு அப்புறம் எதுக்கு நீ மாரல் பாலிசிங் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உனக்கு மட்டும்தான் சட்டம் தெரியுமா? உண்மையிலே வந்து இப்ப டிஎம்கேக்கு வந்து ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு மக்கள் பணி நிறைய இருக்கு.
ஒரு நல்ல கட்சி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து அந்த பேரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள This அதிகாரம் is வெளியே காமிச்சிட்டு இருக்க. இது misuse of authority, misuse of name and power. இதெல்லாம் நான் வந்து டிஎம்கே ஐடி விங்க வச்சு அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேங்கிறது. really in payroll of a DMK IT wing, he has to prove it. ஓகேவா? இன்னொரு விஷயம், சரி உங்களோட ட்வீட்ஸ் அபியோட ட்வீட்ஸ்லாம் எடுத்து பின் பண்ணி போட்டு அங்க உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. I will only say if he wants to give a case, let him give a case. You are not answerable to anyone. ஜெனி இப்ப கூட நம்மள இங்க மேல இருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அங்க டாக் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்களாம். டிஎம்கே ஐடி விங்க அங்க வருவாங்க பதில் சொல்லுங்கன்ற மாதிரி அங்க டாக் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்பதான் எனக்கு ஒருத்தங்க டிஎம் பண்ணாங்க. நான் சொல்றேன் we are not answerable to anyone. If they want to give a case, let them give a case. அத வந்து நம்ம லீகலா ஹேண்டில் பண்ணிக்கலாம். இவங்க யாரு உட்கார்ந்து எக்ஸ்ல பண்ணி equally we will also give a case that these guys are abusing us, defaming எல்லாமே இருக்கு. இல்ல நான் அவ்வளவு தூரம்லாம் போல. நீங்க உண்மையிலேயே டிஎம்கே ஐடிவிங்க ஆர் யூ கைஸ் இன் பேரோல் ஆஃப் இட்? முக்கியமா ஜெயகுமாரா நான் கேட்பேன். இவன் எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு ஐடி வச்சுட்டு நான் டிஎம்கே ஐடி அப்ப நானும் சொல்லுவேன். ஒரு நிமிஷம் சாமுவேல் ஏதோ பேசணும் சார். இல்ல நான் ஆக்சுவலா இப்பதான் ஸ்பேஸ் பார்த்துட்டு வந்தேன். என்ன ஆச்சு புரியல எனக்கு. ஏங்க டிஎம்கே ஐடி நீங்க வச்சு சொருகிடுவேன் மிரட்டிட்டு போறாருங்க அவரு. அவர் சொன்னாரா? அந்த வீடியோ இருந்ததுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு நான் கூட கவனிக்கல. டிடிகே சொன்னாரா அந்த மாதிரி? சொன்னாராவா? ஸ்பீக்கர் வாங்கி வந்தோம். சரி ஓகே, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த ரெக்கார்டிங் எடுத்து சைபர் கிரைம்ல அந்த ஐடியா டாக் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி த்ரெட்டன் பண்றாருன்னு சொல்லி கொடுங்க. யார் ரெக்கார்ட் பண்ணா தெரியல, இது லைவ் ஸ்பேஸ் இது. அதனால தான் தைரியமா சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தர் போடுறாருல அவர் போட்டுருவாரு. அவர் போட மாட்டாரு. அது உங்களுக்கு அவங்களே அவங்க ஆள் தான். இல்ல இந்த மாதிரி ஒரு இல்ல ஒரு நிமிஷம், இந்த மாதிரி அநாகரிகமாக இருக்கிற ஆட்களை எதுக்கு நீங்க ஸ்பேஸ் எல்லாம் அலோவ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இக்னோர் பண்ணிட்டு போலாம்ல. பிபி வியூவர்ஸ்ட்ட தான் கேட்கணும். இல்ல சாமுவேல் ப்ரோ, இல்ல இது வந்து ஒரு கான்வர்சேஷனாவே போயிட்டு இருக்கு 4 நாளாவே. அப்ப வர்றாரு, அவர் வந்து ஒரு கேள்வி வந்து கேக்குறாரு, நாங்க பதில் சொல்லிடுறோம். பதில் சொன்னதுக்கு அப்புறமா அவரால் பதில் பேச முடியல அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்றாருன்னா நம்மள வந்து டிஎம்கே ஐடி வச்சு சொருகிறாம. ஏன்னா அங்க ஒரு 4 அபிஷனை கொண்டு வருவாரா, இல்ல வேற ஏதாவது கட்சிக்கிட்டே கொண்டு வராரான்னு தெரியல. அதான் இல்ல ஸ்பேஸ்ல வந்து கத்தி வச்சு கம்ப சுத்திட்டு இருக்க போறாரு. நேரா கூட வருவாருங்க அவர் வந்து கேஸ் கூட போடுவாருங்க. அதாவது ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், வாயில வந்து வாய் இருக்குன்ட்டு என்ன வேணாலும் பேசலாங்க. அது வந்து ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு. ரியாலிட்டி பிளஸ் பிராக்டிக்கல் இது ரெண்டுத்தையும் வச்சு அவர் பேச சொல்லுங்க. பிராக்டிக்கலா இருங்க நான் சொல்றேன். பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா நானுமே டிஎம்கே தான். இங்கேயுமே நான் டிஎம்கே பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல கவுன்சிலர் வீடு. அவங்க பையன்கள்ல இருந்து அவங்க மேல சேகர் பாபுல இருந்து எல்லாம் எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, ஓகேவா? நான் இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அவர் ஒருத்தர் தான் டிஎம்கே, மத்தவங்க எல்லாம் டிஎம்கே கிடையாதுன்னா என்ன அர்த்தம் தெரியலையே. இங்க வந்து நேத்து எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க? பேரோல் ஆஃப் டிஎம்கே ஐடி விங் அது சும்மாங்க பேரை சொல்லி, அதாவது இப்போ இந்த வருஷம் ஆளுங்கட்சி டிஎம்கே, அடுத்த வருஷம் அதான் சொல்றேன் கேளுங்க, அடுத்த வருஷம் வேற. இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்றவங்க ஃப்ராடுங்க. இந்த ஃப்ராடை நம்பி எதுக்கு நீங்க முதல்ல இந்த ஸ்பேஸ்க்கு ஒரு இது மரியாதைன்னு கொடுத்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் இக்னோர்ல நியாயப்படி டிசி விலாக் சார் நீங்க வந்து டெஃபமேஷன் கேஸ் கொடுக்கணும் சார். உங்களை வந்து சாதி வெறியன் அது இதுன்னு வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல பிராண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க நியாயப்படி கேஸ் கொடுக்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு, சரி உங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் போட்டு இவங்க வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க, அந்த நிஜமாவே இவங்க இது பண்ணணும்னா லெட் தம் கிவ் அ கேஸ் ஆன் இட். ஏன்னா போலீஸ்க்கு இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க லெட் தம் கிவ் அ கேஸ். அதை வந்து போலீஸ்க்கு வேற வேலை இல்லைல்ல. போலீஸ்க்கு வந்து அந்த போட்டோ எங்க இருந்து வந்துச்சுன்னு அதை கண்டுபிடிக்கிறது தானே வேலை. கண்டுபிடிச்சு உண்மையிலேயே அந்த பிக்சர் எங்க இருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு, அதோட சோர்ஸ் எங்கன்ட்டு எல்லா டேட்டாவோடையும் வரட்டும். யூ நெவர் கிரியேட்டட் தட் மீம் டெம்ப்ளேட்ல. ஏன்னா போலீஸ்க்கு தானே வேலை நாட்டுல உட்காந்து ஒவ்வொரு மீம் எங்க இருந்து வருதுன்ட்டு. அதை விட்டுட்டு என்னோட ஒரு வீட்டுக்கு பேச தெரிஞ்ச சேக்கு அங்க டிஎம்கே பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கு, அதுல ஃபுல்லா வந்து இந்த மாதிரி கண்டென்ட் தான் இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ சாங் பார்த்தேன், அதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேன். இங்க வந்து பொண்ணுங்க கிட்ட வந்து கம்பு சுத்துறது
இங்க பொண்ணுங்க ஃபுல்லா இப்ப இத்தனை பொண்ணுங்க தானே உட்காந்துட்டு இருக்கோம். வர சொல்லுங்க, இங்க வந்து பேச சொல்லுங்க. அவருக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ வந்து கேட்கட்டும், ஒன்னொன்னா வந்து கேட்கட்டும், இல்ல நம்ம பதில் ஒரு கொடுப்போம். நிமிஷம் இந்த பிஎம்கே ஐடி விங்ல கூட இருக்கிறவங்க 2 விமன் அபியூசரை வச்சுக்கிட்டு இல்ல என்ன அவ்வளோ இது இல்ல பொண்ணுங்களை இப்ப வந்து இது பண்றது? ஒரு நிமிஷம் ஜெனி இந்த டிஎம்கே ஐடி விங்கு இல்ல வந்து பாஜக ஐடி விங்கு ஏடிஎம்கே ஐடி விங்கு இவங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா? இந்த பிக் அததான் பாஸ் இதை வச்சு கேக்குறேன், சண்டை நான் போட்டுட்டு அததான் இது கேக்குறேன். இல்ல இவருக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் வந்து இப்ப இந்த மீம்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்றதுதான் வேலை, இங்க வந்து ஸ்பேஸ்ல சொருகிறது தான் வேலை. அதுதான் அவங்களோட வேலை போல. அவர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு நீங்க முதல்ல அலோவ் பண்றீங்கன்ற மற்ற இந்த ஸ்பேஸ்ல இல்ல எல்லா ஸ்பேஸ்லயுமே இந்த இல்ல மாதிரி சாம், ஆட்கள் இத தெரியுது அலோ இல்ல உங்களுக்கு? பண்றது சாம்ப்ரோ நீங்க இப்ப சாம்ப்ரோ கேட்கிற அலோ கேள்வி பண்றத சாம்ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. அலோ பண்றத வந்து நீங்க கேட்காதீங்க. அவங்க டிசிவிலக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருந்தது. அவர் காலைல டேக் பண்ணது அவர் கேட்க வந்தாரு. அது ஸ்பேஸ் ஹோஸ்டோட அவங்க வந்து அவங்க ஸ்பீக்கர் கொடுத்தாங்க. அது நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. இங்க என்ன கொஸ்டின் பண்ணணும்னா, ஒருத்தர் வந்து மேல இங்க கொஸ்டின் கேட்கிறாரு, டிடிகே ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, உங்களால முடிஞ்சா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இல்ல ஆன்சர் பண்ண முடியலன்னா சம்பந்தப்பட்டவங்ககிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லி வாக் அவுட் பண்ணணும். அதை விட்டுட்டு டிஎம்கே ஐடிவிங்க வச்சு சொருகுவான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல போறதெல்லாம் என்ன இல்லங்க விஷயம்? இப்ப இது லைவ் ஸ்பேஸ் ரெக்கார்டட் இல்ல கிடையாது. இங்க இப்ப இத கூட பொய் சொல்லுவாரு. ஏன்னா சேகுவேரா வந்து பொய் சொல்றதுக்குன்னே பிறந்தவரு. அவரோட ஹிஸ்டரியே வந்து மாத்தி மாத்தி பேசுறதும் பொய் சொல்றதும் தான். அதனால கண்டிப்பா பொய் சொல்லுவாரு. நான் சொல்லவே இல்லை அப்படின்னுவாரு. இங்க இத்தனை பேர் கேட்டுட்டு தான் இருந்தோம் அவர் என்ன சொன்னாருன்ட்டு. சொன்னதுனாலதான் நாங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசணும். இல்லைன்னா நாங்க பேச கூட மாட்டோம். சரிங்க. இல்லங்க நான் இப்போ இங்க வந்து எனக்கு இந்த நீங்களே சீசன் பேசலாம், நான் ஸ்டார்ட் ஏன் பண்ணும் தனியா போது வந்து பேச போட்டு பேசணும்? இல்ல ஒரு நிமிஷம் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்து அவர் தெரியுங்க. அவர் பல ஐடியில வருவார். ஃபர்ஸ்ட் காமன் மேன் ஒரு ஐடி வச்சிருந்தாரு, பிரெயின்லெஸ்ன்னு ஒரு ஐடி வச்சிருந்தாரு. இந்த ஐடியா உண்மையான ஐடியா பொய்யான ஐடியா இல்ல ஃபேக் ஐடியான்னு தெரியாது. ஓகேங்களா? இவர் பிபிக்குன்னு ஒரு ஐடி, அவர் வந்து வேற மத்ததுக்கெல்லாம் ஒரு ஐடி வச்சுட்டு இந்த மாதிரி போற ஆள். ஓகேவா? அவர் ஒண்ணு என்னன்னா நல்லா பேசுவார், அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேச்சு இல்ல ப்ரோ, பேச்சுதான். அது இது என்னன்னா இதுல என்னன்னா ரெண்டு வகையா இல்ல ப்ரோ. இதுல என்னன்னா இந்த ஸ்பேஸோட இது வந்து டைல்யூட் ஆகுது. என்னன்னா ப்ரோ, இப்ப நீங்க வந்து இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதுக்கு நாங்க வந்து சொல்றோம், இந்த மாதிரி முத்து வந்து அசீமானோட வெற்றியை வந்து அவர் வந்து எங்க இருக்காரு, டிடிகே ஒரு நிமிஷம் இருங்க. டிசி விலாக் சார், நீங்க இந்த ஸ்பேஸை எண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ரெக்கார்டட் ஸ்பேஸ் போடுங்க சார். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இது லைவ் ஸ்பேஸா இருக்கு. அவங்க ஆளுங்களை விட்டு இதுல தேவையான கண்டென்ட்டை மட்டும் எடிட் பண்ணி சவுண்ட் பிஆர் எக்ஸ்போஸ், சவுண்ட் பிஆர் இது பண்ணாங்க, இல்ல சவுண்ட் கும்பல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவங்களோட யூடியூப்ல வந்து போடுவாங்க. அதுக்கு பேசாம நீங்களே ரெக்கார்டட் ஸ்பேஸ் போடுங்க. இந்த ரெக்கார்டட் வந்து எல்லாருமே கேட்கட்டும். இவங்களோட பொய், இவங்களோட பித்தலாட்டம் இன்னையோட முடியட்டும். சரி, இன்னொன்னு நான் சொல்றேன். நான் கண்டிப்பா போடுறேன். இல்ல இன்னொன்னு சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் கோஸ்ட், ஒரு நிமிஷம். அவர் வந்து இந்த பேசுறதுக்காகவே மற்ற ஸ்பேஸ்ல வந்து அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? இப்ப அவங்களுக்குமே தெரியும் அவர் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியும். அவரை வந்து என்ன பண்ணி இது பண்ணி வச்சிருக்காருன்றது தெரியாது. ப்ரோ சாமியார் ப்ரோ, நான் பர்சனலா போவேன்னா கண்டென்ட் மட்டும் பேசுவேன். அக்கா சொல்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போட போடுவோம். சார் க்ளோஸ் பண்ணுங்க, இந்த இது போடுங்க ரெக்கார்டு. அந்த அக்கா சொல்ற மாதிரி ரெக்கார்டு போடுங்க. இல்லைன்னா என்ன பேசுவோம்னு நம்மளுக்கே தெரியாது போல இருக்கு. இல்ல இது ரெக்கார்டு ஆல்ரெடி யாராவது பண்ணிருக்காங்களா? இல்ல இத கரெக்டா தெரியல ப்ரோ, சாம் ப்ரோ இல்ல பண்ணல, யாருமே பண்ணல. அதனால தான் ரெக்கார்டட் போட சொல்றேன். அபி மேல பாருங்களேன், ஒரு கமெண்ட் பின் பண்ணிருக்கேன். அபியூசர்ஸ்லாம் நம்மள கூப்பிடுறாங்க, நம்ம வந்து இங்கே வேடிக்கை பார்ப்போம். இங்க வந்து கம்பு சுத்துங்களாம். டேய், அத நீங்க இங்க வந்து கம்பு சுத்துங்க. பயம் நாங்க தானே இங்க ஸ்பேஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் இங்க ஃபுல்லா கேர்ள்ஸ் தானே இருக்கோம், அண்ணா அவ்வளவு பயமா? இல்ல, இங்க வரதுக்கு பயப்படுறதுனால தான் நீங்க அங்க வாடா அங்க வாடா அங்க வாடான்னு கத்துறாங்க. அங்க வாடானா அங்க சுத்தி அபியூசரை வச்சுக்கிட்டு அங்க நம்மள வந்து இது பண்றதுக்கு, அபியூஸ் பண்ண விட்டுட்டு அங்க உட்கார்ந்து இது பண்ணணுமா? புள்ளி பண்ணுவாங்க, உட்கார்ந்து ஹராஸ் பண்ணுவாங்க. மியூட் பண்ணுவாங்க. இத மறந்துட்டே ஜெனி, மியூட் பண்ணுவாங்க. மியூட் பண்ணி அவங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டு, இதுவே நான் வந்து இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. உண்மையிலே வந்து இவங்கலாம் கவர்மெண்ட்ல அத்தாரிட்டில இருக்காங்கனே வச்சுக்கோ, அது பொய்யா கூட வேணாம். மக்கள் பணி அவ்வளவு இருக்கு, நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அத பண்ண ரெக்கார்டட் ஸ்பேஸ் போடுங்க யாராவது. இல்ல நீங்க ரெக்கார்டட் ஸ்பேஸ் போடுங்க. எனக்கு அதை யாராவது ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்கன்னா அனுப்புங்க. நான் இங்க ஹையர் ஆபீஷியலுக்கு நான் அனுப்புறேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து மைலேஜ் தரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்குமே தெரியும். ஓகேங்களா?
இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்குமே தெரியும். ஆனா நான் இதை வச்சு இது சும்மா ஜஸ்ட் ஃபார் ஷோ அவ்வளவுதான். பிபி ஓகேங்களா. நம்ம யாரும் மைலேஜ் தேடணும்னு அவசியம் இல்லை. அவர் மைலேஜ் தேடிட்டு இருக்காரு ஓகேங்களா. நாளைக்கு பொலிட்டிக்கல்ல நின்னாலும் நிப்பாரு. நான் வந்து இங்க அப்படி பேசுறீங்க இது அப்படி பேசுறீங்க. ஆனா ஒரு ரியாலிட்டியை மட்டும் பண்ற எல்லா அபியூஸும் பண்றது அவங்க. அதுதாங்க பண்ணிட்டு மைலேஜ் தாங்க தேடிட்டு இருக்காங்க. அதுக்குன்னே ஒரு மைலேஜ் இருக்குங்க. சாம் இது அப்படியே கட் பண்ணுங்க சாம், ரெக்கார்டட் ஸ்பேஸ் போடுங்க ப்ளீஸ். சரி அவர் சார் போட சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம ரெக்கார்டட் டிசி சார் ரெக்கார்டட் ஸ்பேஸ் போடுங்க. ஒரு நிமிஷம் டிசி சார் டிடிகே ரெக்கார்டர் ஸ்பேஸா மாத்த முடியாது, நான் கட் பண்ணிட்டு தான் வரணும் இல்லையா? ஆமா சார், ரெக்கார்ட் ஸ்பேஸ் போடுங்க சார். சரி ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 minutes அவர் ஐ வில் கம் பேக். தேங்க்யூ.